ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுற நம்ம ஒரு அப்பாவின்னு தான் சொல்லணும். புதுசாக ஒரு மொபைலை நம்ம வாங்கும் பொழுது நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக செட் பண்ணி தான் வருது, அதுவும் நம்ம பர்மிஷன் இல்லாமல். ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா விதமான அப்ளிகேஷனையும் நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி பதிவு பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வேற பக்கம் ஷேர் ஆகிட்டே தான் இருக்கு. இப்படி லீக் ஆகக்கூடிய நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் ஈஸியா ஸ்கேமர்ஸ் ஹேக் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எந்தெந்த வழியில எல்லாம் ஷேர் ஆகுது அப்படிங்கறத மானிட்டர் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ண போறோம். நம்ம சொல்ல போற இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி டிசேபிள் பண்றது மூலமா நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ், ஃபோன் நம்பர்ஸ், கான்டாக்ட்ஸ் எங்கேயுமே வெளியே ஷேர் ஆகாது. நம்ம மொபைலும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கான்டாக்டையும் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ அதை செக் பண்ணி அதில் தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்மளுடைய கான்டாக்டை யூஸ் பண்ணி ஃபுல் ஆக்சஸ் எடுத்துட்டு இருந்ததுன்னா அதை உடனே நம்ம டிசேபிள் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கான்டாக்ட்ஸு வேற ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக வெளியே ஷேர் ஆகாது. இப்போ என் கையில் 2 மொபைல் இருக்குது. இந்த ஒவ்வொரு மொபைல்லையும் எப்படி போகணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் வச்சிருக்கிற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஈஸியாக நம்ம போகக்கூடிய செட்டிங்ஸுக்கு ரீச் ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பிரைவசி ப்ரொடெக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பிரைவசி ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஆல் பர்மிஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் மொபைல்ல பார்ப்போம். என்னுடைய செகண்ட் மொபைல்ல ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி பிரைவசியை கிளிக் பண்ணிக்கிறேன். பிரைவசிக்குள்ள பர்மிஷன் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மெத்தட்லையும் உங்கள் மொபைலில் ஃபாலோ பண்ணி நீங்கள் போக முடியலனா இப்போ தேர்டாக சொல்லக்கூடியதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. அது எப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணி பர்மிஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். பர்மிஷன் டைப் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நிறைய பர்மிஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் மேனேஜர்னு இருக்கும். ஸோ பர்மிஷன் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்மிஷன் மேனேஜருக்குள்ள பர்மிஷன் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்மிஷன் மேனேஜருக்குள்ள ஃபர்ஸ்ட் கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுலயே சொல்லுது பாருங்க, மொத்தம் எங்கிட்ட இருக்கிறது ஒரு 30 அப்ளிகேஷன்ஸ் தான் வச்சிருக்கேன். இதுல 15 அப்ளிகேஷன்ஸ் வந்து கான்டாக்டை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ கான்டாக்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அடிக்கடி மொபைல வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவேன், அதனால எங்கிட்ட கம்மியா இருக்கு. நீங்க உங்களுடைய மொபைல்ல நிறைய அப்ளிகேஷனுக்கு கான்டாக்டையும் எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த கான்டாக்டுக்குள்ள பாருங்க, டாப்ல அலோடுன்னு இருக்கு. டினைடுல போய் பாருங்க, அலோவ் பண்ணாத இடத்துல கொஞ்சம் தான் இருக்கு, அலோவ்ல நிறைய இருக்கு. உங்களுடைய மொபைல்ல இந்த அலோவ்டுல ஒரு தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஏதாவது எனேபிள் ஆயிருந்ததுன்னா உடனே அதை டிசேபிள் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய மொபைல்ல இப்போ காலண்டருக்கு கான்டாக்ட் தேவையா, காலண்டருக்கு கான்டாக்ட் தேவையில்லை. ஸோ காலண்டரை கிளிக் பண்ணி அலோவ்னு இருக்கிற இடத்துல டினைன்னு கொடுத்துருவோம். டினை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, இதை டினை கொடுத்தீங்கன்னா பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த டிவைஸ்ல உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு காலண்டருக்கு கான்டாக்ட் நம்மளை பொறுத்த அளவுக்கு தேவையில்லை, அதனால நம்ம டினைங்கிறதே கொடுத்துக்கலாம். ஆனா மொபைல்ல நீங்க காலண்டரை நீங்க அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ஒரு பர்த்டே இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கான்டாக்டை சேவ் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அலோவ் கொடுத்து தான் ஆகணும். பட் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த காலண்டரை யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நான் டினைங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் காலண்டரை அதிகமாக யூஸ் பண்ணலைன்னா டினை கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கு கண்டிப்பாக கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. கேலரிக்கு எதுக்கு கான்டாக்ட் இருக்கு, அதுவும் தேவையில்லை, டினை பண்ணிக்கலாம். எம்ஐ பேக்கு தேவையில்லை, ஸோ டினை கொடுத்துருவோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மை ஜியோ, ஓப்ரா மினி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு எல்லாமே டினை கொடுத்து கான்டாக்டை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கங்க. என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பட் உங்களுடைய மொபைலில் நிறைய அப்ளிகேஷனுக்கு உங்களுடைய கான்டாக்டை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷனுக்கு நீங்கள் கான்டாக்டை எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டினை கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன் ஸ்டெப் அப்படியே வெளியே வாங்க.
இப்போ அடுத்தது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கால் லாக்ஸ், அதாவது ரிசீவ்டு கால், மிஸ்டு கால், டயல்டு கால், இது எல்லாமே தான் சேர்ந்தது கால் லாக்ஸ். ஸோ கால் லாக்ஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். நம்மளுடைய கால் லாக்ஸையும் நிறைய அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், ஸோ டிஓ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ தட் நம்ம அதை டினை கொடுத்துக்குவோம். இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி முக்கியமான அப்ளிகேஷனுக்கு மட்டுமே அலௌடுங்கிறத கொடுத்துட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் வெளிவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனுக்கு நிறைய அப்ளிகேஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி நம்ம பர்மிஷன் கொடுத்துருப்போம். அதையெல்லாம் பர்மனெண்ட்டாக நம்ம டிசேபிள் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், என்னுடைய இதில் அலோவ் ஆல் த டைம் எப்பவுமே ஆனில் இருக்கிறது. ஸோ கூகுள் மேப்பும் ஆனில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். பட் இதை கூட உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டுமே நீங்கள் அந்த மேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்த அலோவ் ஆல் த டைமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் அலோவ் ஆல் த டைம் லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்களா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. இது மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் முதல் கொண்டு எல்லாமே வெளியே தெரியும். ஸோ நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் அப்படியே டோட்டலாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ தட் லொக்கேஷனில் அலோவ் ஆல் த டைமை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அலோவ்டு ஒன்லி வைல் இன் யூஸ், அதாவது எப்பவுமே எனக்கு ஆன்ல இருக்க வேண்டாம், எந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறனோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டுமே எனக்கு அலோவ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு கீழே எனேபிள் பண்ணிருக்கோம். இதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறப்போ லொக்கேஷன் ஆன்ல இருக்கணும்னு சொல்கிறோம். இதை நம்ம டிசேபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது மாதிரி சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் முதல் கொண்டு எது இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே அதை டிசேபிள் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்குவோம். நீங்கள் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சு இதுவும் எனேபிள்ல இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்கள் அதை டினை கொடுத்துக்குங்க. உங்களுடைய லொக்கேஷன் எல்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனால் இந்த லொக்கேஷனை எனேபிள் பண்ணுறது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு டெலிவரி பண்ண வர்ற அந்த பர்சனுக்கு நீங்கள் இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுவோம் இல்லைங்களா. நீங்கள் அடிக்கடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்கன்னா மட்டும், அதுவும் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷனை ஷேர் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாட்ஸ்அப்பை அலோவ் ஒன்லி வைல் இன் யூஸ் ஆப்பில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணாத எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு தேவையில்லை. அது எல்லாத்தையும் டினை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் பர்மிஷன் மேனேஜரில் டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள்னு இருக்கும், கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ள ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் ஷேரிங்னு இருக்கும், அந்த ஃபோன் நம்பர் ஷேரிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஃபோன் நம்பர் ஷேரிங் எனேபிளில் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க, டு ஷேர் வென் தேர்ட் பார்ட்டி ஆப் ரெக்வெஸ்ட் யுவர் ஃபோன் நம்பர். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் உங்களுடைய ஃபோன் நம்பரை ரெக்வெஸ்ட் பண்ணுனா நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்மளுக்கு தெரியாமல் இது எனேபிள் இருக்குது. ஸோ தட் இந்த ஃபோன் நம்பர் ஷேரிங்கை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா இந்த கூகுள் நிறுவனம் நம்மளுடைய ஃபோன் நம்பரை ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ணாது. அதனால் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ள டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ரஸஸ் அண்ட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன் சச் as ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ் அண்ட் டெலிவரி அட்ரஸ். ஸோ நம்மளுடைய கான்டாக்ட், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் முதல் கொண்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது தான் இதோட வேலை. ஸோ தட் நம்ம குரோம் ப்ரௌசரில் நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் இமெயில் அட்ரஸும் இது எதுக்கு சேவ் பண்ணி வைக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அட்ரஸ் கேட்குதுன்னா அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் லைட்டாக டைப் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற அட்ரஸ் அங்கே வந்துடும்.
ஓகேங்களா. உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் லைட்டாக டைப் பண்ணும் பொழுதே வந்துடும். நீங்கள் எந்தெந்த வெப்சைட் எல்லாம் விசிட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இது. சரி, இது ஃபில் பண்ணி நம்மளுக்கு சேவ் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எங்கே ஒரு பெரிய இஷ்யூவில் வந்து முடியும்னா, ஒரு ஸ்கேமர்ஸ் உங்களை வந்து மானிட்டர் பண்ணி உங்கள் டேட்டாஸை எடுக்கணும்னு நினச்சா ஈஸியாக மற்ற எங்கேயும் போக வேண்டாம், குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் நம்மளுடைய இமெயில் அட்ரஸையும் நம்மளுடைய கான்டாக்டோட அட்ரஸையும் ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ தட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்கேமருக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்மளுடைய மொபைல் ஹேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் சேவ் அண்ட் ஃபில்டர் அட்ரஸை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த 5 to 6 பர்மிஷன்ஸை நீங்கள் டினை பண்ணுறது மூலமாகவும் அதே மாதிரி இங்கே டிசேபிள் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸோ உங்களுடைய பர்சனல் டேட்டாஸோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற கான்டாக்ட்ஸோ தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் ஆகாது. அட் த சேம் டைம்ஸ் இது ஷேர் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம மொபைலில் ஒரு ஸ்கேமர்ஸ் ஈஸியாக ஹேக் பண்ணவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.